to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வாக்குறுதி என்னவென்றால், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று தாவீது பாடுகிறது போல, கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இது உண்மையா? எல்லாவற்றிற்கும் நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீர்களா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அத்தகைய நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா? தேவனே தனக்கு கன்மலை, அடைக்கலம், கேடகம், இரட்சிப்பு என்று தாவீது அறிக்கை செய்கிறான். தேவன் பொல்லாதவர்களிடமிருந்து அவனை காப்பாற்றும் இரட்சகராக, அடைக்கலமாக, அரணிப்பான கோட்டையாக இருக்கிறார். சர்வ வல்லவராகிய தேவனிடத்தில் நீங்களும் அடைக்கலத்தையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வீர்களாக. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் கர்த்தர் உங்கள் கேடகமாயிருக்கிறார். தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்தது. சங்கீதம் 18:2 அவர், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று கூறுகிறார். அவர் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருந்தார். ஆபிரகாமுக்கும் தேவனிடத்தில் இதே நம்பிக்கை இருந்தது. ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். கர்த்தர் அவனை பெயர் சொல்லி அழைத்து ஆசிர்வதிப்பது எத்தனை பெரிய ஆசிர்வாதம்! கர்த்தர் நம்மை எப்போதும் பார்த்து கொள்வதே பெரிய ஆசிர்வாதம். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறபடியால் நாம் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்வில் அநேக பிரச்சனைகளும் பயங்களும் காணப்படலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அது பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை விசுவாசத்துடன் எதிர்கொள்ளுங்கள். ஆபிரகாம் மற்றும் தாவீதை போலவே கர்த்தரின் கேடகம் என்று நீங்களும் சொல்லலாம். நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் பயத்தையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து தைரியமாக போராட வேண்டும். கர்த்தர் உங்களை எப்போதும் பாதுகாப்பார் என்று நம்புங்கள். ஆகவே நீங்கள் உலகத்தின் பிரச்சனைகளை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் சொந்த வாழ்விலும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். தேவன் மீதுள்ள விசுவாசம் எனும் கேடகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர் தமது பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி காத்து கொள்வார். எந்த ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது. உங்களை தொந்தரவு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ வல்லமை வெளிப்படும். ஆகவே கர்த்தரை உங்கள் கேடகமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் அவர் உங்களை காப்பாற்றுவார். விசுவாசத்தில் பெரியவனான தாவீது தன்னிடம் கொஞ்ச மனுஷர் மாத்திரம் இருந்தபோது 3000 வீரர்கள் கொண்ட சவுல் ராஜாவின் சேனையை எதிர்கொள்ள நேர்ந்தது.
ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு உதவியாக வந்து சத்துருக்களிடமிருந்து அவனை காப்பாற்றினார். அப்படி விடுவிக்கப்பட்ட போது தன்னை பாதுகாத்து தனக்கு வேண்டியவற்றை அளித்த தேவனை அவன் என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று துதித்து பாடினான். இதையே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வேத பகுதியும் காட்டுகிறது. தேவனே தன் பேரில் கரிசனை கொண்டு தனக்கு கேடகமாகி தன்னை தீங்குக்கு விலக்கி காத்து கொண்டார் என்பதை அவன் உணர்ந்தான். எதிரியின் சேனை தன் படையை காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் ஒப்பிடக்கூடாததாகவும் இருந்தாலும் கர்த்தர் அருளும் இரட்சிப்பின் மேல் அவன் நம்பிக்கையாயிருந்தான். ஆகவே வெற்றி பெற்றான். அவனுடைய சத்துருக்கள் விழுந்த போதும் தாவீது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்தவனாய் விசாலமான இடத்தில் நின்றான். பிரியமானவர்களே, தாவீதுக்கு தேவன் கேடகமாக இருந்தது போலவே உங்களுக்கும் கேடகமாக இருப்பார். ஆகவே எதிரிகளுக்கு அஞ்சாதிருங்கள். எலிசா தீர்க்கதரிசியை சீரிய இராணுவம் சூழ்ந்த போது அவன் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கர்த்தர் எலிசாவின் வேலைக்காரனின் கண்களை திறந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படி திரளான தூதர்கள் சுற்றிலும் இருப்பதை காணும்படி செய்தார். யாக்கோபு தன் சொந்த சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்தபோது கர்த்தருடைய தூதர்கள் அவனுக்கு காணப்பட்டனர். அந்த இடத்துக்கு அவன் மக்னாயிம் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆறுதல் அடையுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே உங்களோடு இருந்து கேடகமாக உங்களை பாதுகாத்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடிருந்து தீங்கிலிருந்து காக்கும் கேடகமாக விளங்குவது எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருப்பதால் நீங்கள் மட்டுமே உங்களுக்காக தனியாக போராட வேண்டுவதில்லை. பரமசேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பதால் பயப்படாதிருங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, நான் உமது கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். என் வாழ்வில் உள்ள எல்லா விதமான இன்னல்களையும் சோதனைகளையும் நீக்கியருளும். நீரே என் கேடகம். உமது பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். தீங்கு என்னை தொடாதபடி காத்தருளும். ஆபிரகாம் மற்றும் தாவீதை போலவே என்னையும் காத்தருளும். எல்லா நேரத்திலும் என்னை பாதுகாக்கவும் எனக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் மனம் தளராமல் ஸ்திரமாக இருக்க உதவி செய்யும். என்ன நடக்குமோ என்று நான் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் என்னை விழத்தள்ள முயற்சிக்கிற பிசாசுக்கும் பொல்லாத ஜனங்களுக்கும் நான் செவிகொடாமல் இருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளையாகிய நான் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய பாதுகாப்பு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தேறுதலின் பிரசன்னத்தை நான் உணரும்படி செய்யும். பிரச்சனைகளை நான் மேற்கொண்டு வாழ்வில் அற்புதங்களை காண உதவும். உம்முடைய தூதர் சேனைகளின் துணையோடு எனக்காக நீர் யுத்தம் பண்ணி எனக்கு விடுதலையையும் ஜெயத்தையும் அருளி செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதமான எதிர்காலத்திற்கான வாசல்களை எனக்கு நீர் திறப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.